முன்னோர்கள் யார்? முன்னோர்கள் நமது முன்னோர்கள் யார்? அவர்கள் நமது முன்னோர்கள் யார் என்று சற்று ஆராய்ந்தால் அது நமக்கே புரியும். நமக்கு 7 தலைமுறைகள் உண்டு. நாம் எல்லாம் முதல் தலைமுறை. அம்மா அப்பா 2வது தலைமுறை, தாத்தா பாட்டி 3வது தலைமுறை, 4வது பாட்டன் பூட்டி, 5வது பேட்டன் பேட்டி, 6 சேயோன் சேயோள், 8வது தலைமுறை தான் 7வது தலைமுறை தான் பரம்பரை. அதுக்கு முன்னால பரம்பரைக்கு முன்னால் முன்னோர்கள் இருந்தார்களா இல்லையா என்றால் இருந்தார்கள். நாம் எல்லாம் எங்கிருந்து வந்தோம் என்று சற்று ஆராய்ந்தால் நாம் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தான் வந்தோம். நாடோடிகளாக உணவு தேடி வந்தோம். 4 இனக்குழுக்களில் ஒரு இனக்குழு தான் இந்த திராவிடர் இனம். அப்ப கற்காலம் என்று சொல்லக்கூடிய கல்லை பயன்படுத்திய ஆதி மனிதன் கற்களை கூராக்கி அல்லது கூரிய கற்களை எடுத்து அதை கிழித்து அவன் சாப்பிட்டான். கற்காலம். அந்த கற்கால கருவிகள், அந்த கற்கள் தான் கூரிய கற்கள். அது தமிழ்நாட்டில் கிடைத்தது என்று பல ஆய்வாளர்கள் சொல்லியுள்ளார். அதை பற்றி நிறைய தகவலும் நமக்கு இருக்கிறது. அப்படி என்றால் கற்காலத்தில் வாழ்ந்த மனிதனுடைய தொடர்ச்சி தான் நாமெல்லாம். ஏனென்றால் அந்த ஆயுதங்கள் தமிழ்நாட்டில் கிடைத்துள்ளது. வெவ்வேறு இடங்களில் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அந்த கற்கால கல் ஆயுதங்கள் தமிழ்நாட்டில் கிடைத்தது என்பதால் மன்னன் என்பவர் அதை பற்றி விளக்கமாக சொல்லியுள்ளார். அதனால் நம்முடைய முன்னோர்கள் இவர்கள்தான். இரும்பு காலத்தை எடுத்துக்கொண்டால் தமிழர்கள் இரும்பை எடுத்து உருக்கி பல பொருள்களை அவர் செய்துள்ளார்கள். அதனால் இரும்பு காலத்தில் தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள். நமது முன்னோர்கள் தான். ஆயுத காலம் கடைசியாகத்தான் நவீன காலம். இந்த நவீன காலத்திற்கு முன்பு சங்க காலம். சங்க காலத்தில் 3 சங்கங்கள் இருந்துள்ளன. முதற்சங்கம், இடைச்சங்கம் அண்டு கடைச்சங்கம். இந்த முதல் சங்கம், கடைச்சங்கம் இதெல்லாம் அழிந்து போனன. நமக்கு ஒரு பெரிய நிலப்பகுதி இருந்துள்ளது. அந்த நிலப்பகுதி தான் அழிந்து போய்விட்டது. அந்த நிலப்பகுதி அழிந்து போய்விட்டது. அப்பொழுது ஆப்பிரிக்கா கண்டம் இருந்தது, ஆஸ்திரேலியா சேர்ந்து இருந்தது. அது எல்லாம் ஆசியா கண்டம் தான். குமரி கண்டம் என்று பெயர். அந்த குமரி கண்டம் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து, இப்பொழுது இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்தவர்கள் தான் நாம். குமரிக்கண்டத்தில் லெமூரியா என்ற ஒரு குரங்கும் இருந்தது. லெமூர் என்று பெயர். லெமூரியா கண்டமும் என்று சொல்வார்கள். அது சர்ச்சைக்குரிய பேச்சாகவே இருக்கிறது. ஆனால் குமரிக்கண்டம் இருந்தது. அது மறுக்க முடியாத உண்மை. அப்படி என்றால் நம்முடைய முன்னோர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து குமரிக்கண்டத்தில் வந்து வாழ்ந்தவர்கள்
நமது முன்னோர்கள். அப்படித்தான் நமக்கு பின்னோக்கி சென்றால் அந்த கற்காலம் என்ற நவீன காலம், நம்முடைய தலைமுறைகள் எல்லாவற்றையும் அது ஆராய்ந்தால் நமது முன்னோர்கள் யார் என்றால் ஆதி மனிதர்கள்தான். அதனால்தான் அவரை ஆதி பகவன் என்றும் சொன்னார்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.